ஹலோ ட்ரேடர்ஸ். வெல்கம் டு Zen FX. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஹெச்டினா என்ன, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் எவ்வளோ ஆர்ஆர் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம மேஜராக பார்க்க போகலாம். இதை நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெகுலராக நம்மளோட ட்ரேடிங் கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, எஜுகேஷன் கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் உங்களுக்கு ரீல் கண்டென்ட், எஜுகேட்டட் கண்டென்ட்லாம் நான் போடுவேன். சரிங்களா? கண்டென்ட்குள்ளே போகலாம். சிஎஸ்ஜினா என்ன? சிஎஸ்ஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. சரிங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ்ல இருந்து ஒரு புல்லிஷ் சேஞ்ச் ஆக போகுது, ஒரு புல்லிஷ்ல இருந்து ஒரு பியரிஷ் சேஞ்ச் ஆக போகுது. இதை தான் அந்த சிஎஸ்ஜின்னு நம்ம மெயினாக சொல்லுவோம். அதை நம்ம எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது தான் வரக்கூடிய கான்செப்ட்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? சிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் ஓனாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் நான் பார்த்து லைக் எப்படின்னா சிஎஸ்டினா இதுதான் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் என்னோட ரீல் கண்டென்ட்டை சொல்லியிருந்தாங்க. எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? மற்றவங்க சொல்கிறாங்க, அதை நான் எப்படி நான் உங்களுக்கு கண்டென்ட்டாக சொல்கிறது அது தப்பான விஷயம். எனக்கு என்ன தோணுது, எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? ரீல்ஸில் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சிஎல்ஜி தப்பாக சொல்கிறீங்க, ஆர்டர் ஃப்ளோ சிஎல்ஜி கேண்டில் ஸ்டிக் இப்பெல்லாம் கிடையாது சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். சிஎல்ஜியை பொறுத்த வரைக்கும் 2 டைப். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ சிஎல்ஜி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் வைஸ் சிஎல்ஜி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ சிஎல்ஜி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிஷுக்கு மட்டும்தான் நான் எடுத்தேன். பியரிஷ் டு புல்லிஷ் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புல்லிஷ் டு பியரிஷ் நான் எடுக்கல. அதை நம்ம லைவ் சாட்டில் பார்க்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் ஆர்டர் ஃப்ளோ சிஎல்ஜினா என்னென்னா, இப்போது எப்பயுமே ஒரு சிஎல்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் கம்பல்சரி. ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷனை நம்ம எதை வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆர்டர் பிளாக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பு. 2 கண்டென்ட்டில் எதனா ஒன்று இருந்தால் கூட நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி தான். சரிங்களா? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில், நான் இங்கே 3ன்னு போட்டிருக்கேன்னா எக்ஸாக்டாக நீங்கள் 3 மட்டும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. 4லேருந்து 5 பார்க்கலாம். 2 இருக்குதா, 2 கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். நமக்கு என்ன, கண்டினியூஸாக ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கணும். கண்டினியூஷனாக இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 பியரிஷ் கேண்டில் இருக்குன்னா அந்த 5மே சேர்த்து 5 6 சேர்த்து எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஒரு 3 மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு 2 பியரிஷ் கேண்டில் இருக்குன்னா சேர்த்து நீங்கள் மொத்தமாக 5 நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆர்டர் ஃப்ளோ சிஎல்ஜின்னு மொத்தமாக. இந்த சிஎல்ஜி எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிஎல்ஜி இருக்குல்ல, எப்பயுமே ஒரு பியரிஷ் ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டிலுக்கு மேலே பாடிக்கு மேலே க்ளோசர் வைக்கணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாடிக்கு மேலே, கேண்டில் ஸ்டிக்கு விக்குக்கு மேலே இல்லை, இந்த பாடிக்கு மேலே கம்பல்சரி க்ளோசிங் கம்பல்சரி. சரிங்களா? க்ளோசிங் மட்டும் கம்பல்சரி இருக்கணும். விக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா அது கிடையாது, வேலிட் கிடையாது. சரிங்களா? இதுதான் ஆக்சுவலாக ஆர்டர் ஃப்ளோ சிஎல்ஜி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் வைஸ் சிஎல்ஜி. கேண்டில் ஸ்டிக் வைஸ் சிஎல்ஜினா என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்டர் ஃப்ளோ சிஎல்ஜி. ஏன்னா மெயினாக இதுதான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாங்க. கேண்டில் ஸ்டிக் சிஎல்ஜினா என்னென்னா, இப்போ இங்கே எதனா ஒரு லிக்விடிட்டி இருக்கும். சரிங்களா? சிஎல்ஜி பார்க்குறோம் அப்படின்னா கம்பல்சரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனும் ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டியாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனால் தான் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். லிக்விடிட்டி ஸ்வீப் ரொம்ப 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 கம்பல்சரி. என்னோட கான்செப்ட்லையும் சரி, லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் நான் ஒரு என்ட்ரி நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா ரீட்டைலோட ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி பொதுவாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஆக மாட்டோம். சரிங்களா? மெயினாக லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சவங்க, அது எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே நம்ம போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? கேண்டில் ஸ்டிக் வைஸ் சிஎஸ்ஜினா என்னென்னா, இங்கே ஏதாச்சும் ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இருந்திருக்கும், ரைட்டா? செல் சைட் லிக்விடிட்டி எடுத்த கேண்டில் இம்பல்சிவ் எடுத்திருப்பாங்க. நான் பார்த்த வரையெல்லாம் ஒரு 70 to 60%. சரிங்களா? இந்த மாதிரி இம்பல்சிவ் கேண்டில் போட்டு தான் எடுத்திருக்காங்க. நான் லைவ் எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த சிஎஸ்டி அதாவது செல் சைட் லிக்விடிட்டி எடுத்த கேண்டலுக்கு பாடி இருக்குல்ல, இந்த பாடிக்கு மேலே க்ளோசர் வச்சாலே நம்ம சிஎஸ்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ இதை வச்சு மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் ஒரு இம்பல்சிவ் மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகும். இந்த கேண்டில் ஸ்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ரோல் இருக்குது, கண்டிப்பாக ஒரு ஐஎஃப்இஜி வேணும். சரிங்களா? ஐஎஃப்இஜி கம்பல்சரி வேணும். இங்கே நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இப்படி தான் எக்ஸாக்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இந்த சிஎல்ஜிக்கு கேண்டில் ஸ்டிக் சிஎல்ஜிக்கு மட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபெயில் பண்ணணும். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ட்ரி போகலாம்.
உங்களோட என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீடெஸ்ட்டில் போகலாம். ஆர்எல்ஸ் ஒன்ஸ் பாடி க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட போகலாம். பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாடி க்ளோஸ் வச்சதுக்கப்புறமே போனாங்க. பட் என்னென்னா ஆர்ஆர் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் நினைக்கிற அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆர்ஆர் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ரீடெஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சரி ஓகே 2 ஆர்ஆர் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் கிடைக்கும். ஏன்னா உங்களோட டிஓஎல் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த ஒரு பைசைட் லிக்விடிட்டி இங்கே கூட இருக்கும். அப்போ இங்கே இருக்கும்போது நம்ம வந்துட்டு இங்கே என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இந்த ஐஎஃப்இஜி கீழெல்லாம் நம்மளோட எஸ்எல் இருக்காது. மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே தான் எஸ்எல் இருக்கும். அப்போ உங்களுக்கு பெருசாக ஆர்ஆர் கிடைக்காது. இதே இது நீங்கள் ரீடெஸ்ட்டில் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக 1:1 1:2 மெயினாக 1:2 போங்க. சரிங்களா? 1:2 போகிறீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ரீடெஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னா அதாவது திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் ஆகும்போது போகிறீங்கன்னா உங்களுக்கு பிளான் போட்டு அக்கார்டிங்லி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பட்டு 1:2 வந்துட்டு நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணலாம். பட் நீங்கள் க்ளோஸர் வச்சிட்டிங்கன்னா ஸ்பாட்லேயே என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு பிளானிங் இருக்காது. ஏன்னா கேண்டில் எங்கேனாலும் க்ளோஸ் ஆகலாம். நாங்கள் எக்ஸாம்பிள் போட்டிருக்கோன்னா மேலே போய் க்ளோஸ் ஆகலாம், இல்லை கரெக்டாக சிஎஸ்சியில் க்ளோஸ் ஆகலாம். ஸோ என்னன்னாலும் நடக்கலாம். அந்த டைமில் நம்ம பிளான் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ரீடெஸ்ட்டில் போகிறது பெஸ்ட்டு. ரீடெஸ்ட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில டைம் என்ட்ரி மிஸ் ஆகும். சரிங்களா? இங்கே வராமையே மார்க்கெட் என்ன ஆகிடும், அவங்களோட டிஓஎலுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாமே லைவ் சாட்டில் பார்க்கலாம். ஸோ சிஎஸ்சின்னு என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே நாங்கள் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் எதர் அது ஒரு ஓபியாகவும் இருக்கலாம் ஆர் ஃபேர் வேல்யூ கேப்பாகவும் இருக்கலாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி வித் ஐஎஃப்இஜி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஃப்இஜி தேவை கிடையாது. பட் இந்த இடத்துல கேண்டல்ஸ்டிக் வைஸாக சிஎஸ்டி பார்க்கறதால கம்பல்சரி நமக்கு ஐஎஃப்இஜி வேணும். ஒன்ஸ் ஐஎஃப்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட டிஓஎல் அதாவது ட்ரான் லிக்விடிட்டி எதுவாக இருக்கணும் அப்படின்னா பை சைடு ஆர் செல் சைடு லிக்விடிட்டியாக இருக்கும். சரிங்களா? அண்ட் 1:2 நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ லைவ் சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில்ஸ்டிக் ஆர்டர் ஃப்ளோனா கேண்டில்ஸ்டிக் சிஎஸ்டினா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷனுக்காக நான் இங்கே என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஒரு சூப்பரான ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஒரு ரிவர்சலுக்கான ஒரு சைனை நான் பார்க்க போகிறேன். அந்த சைன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிஎல்டி. சரிங்களா? இப்போது 1 ஹவரோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 மினிட்ஸு. ஸோ ஒன்ஸ் அந்த 5 மினிட்ஸில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குதான்னு பார்க்க போகிறேன். அந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை நம்ம எங்கே ஐடென்டிஃபை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான டபுள் பாட்டம் இருக்குது. டபுள் பாட்டம் லிக்விடிட்டி. ஏன்னா நம்ம லிக்விடிட்டி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா புல் பேக் தான் சொல்கிறோம். அந்த புல் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லிக்விடிட்டி அண்ட் இது ஒரு லிக்விடிட்டி. 2 ட்ராப்பை செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஒரு கேண்டில் சைட் இல்லாமல் ஒரு நல்ல இம்பல்சிவ் மொமெண்டமோட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேண்டில்ஸ் அதாவது எடுத்த கேண்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் கேண்டில் தான். ஸோ கரெக்டாக ஸோ லாஸ்ட் கேண்டில் தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இம்பல்சிவான மொமெண்டம் இருக்குது. சரிங்களா? இந்த இம்பல்சிவான மொமெண்டமில் பிளைண்டாக போயிட்டு ட்ரேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஐஎஃப்இஜி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரே நிமிஷம் இதோட இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ அந்த ஒரு சிஎஸ்டிக்கு மேலே அதாவது அந்த ஒரு சென்டர் பாயிண்டில் நம்ம ஒரு ஃபேர் வேல்யூ கேப் பார்க்குறோம். அந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை தான் என்னென்னு சொல்கிறோம் ஐஎஃப்இஜின்னு சொல்கிறோம். ஐஎஃப்இஜி ப்ளஸ் அந்த சிஎஸ்ஜி பார்க்குறோம் இந்த கேண்டில்ஸ்டிக்கு மேலே க்ளோஸு. சரிங்களா? ஸோ சிஎஸ்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிஎஸ்டிக்கு மேலே க்ளோஸ் கம்பல்சரி இருக்கும். க்ளோஸ் வச்சிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஐஎஃப்இஜி கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் சிஎஸ்ஜின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அந்த சிஎஸ்ஜி நடந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவும் என்ட்ரி போடலாம், ரீடெஸ்ட்டில் கூட என்ட்ரி போகலாம். சரிங்களா? என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோவில் அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1 ஆர் இந்த ஒரு டிஓயில் நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? 1:2 வரையும் நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். ஸோ பெர்ஃபெக்டான என்ட்ரி. இந்த கேண்டில்ஸ்டிக் வைஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐஎஃப்இஜி பார்க்குறோம். அது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷனு லோயர் டைம் ஃப்ரேமில் 2 லிக்விடிட்டி ஸ்வீப்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. டபுள் பாட்டம் ஸ்வீப்பு ஒரு இம்பல்சிவ் மொமெண்டம் ஒரு சிஎஸ்ஜி ஸ்ட்ராங்கான சிஎஸ்ஜி ஒரு ரீட்ரெஸ். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்லோ மொமெண்டமே இருக்கும். இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வச்சு மார்க்கெட் மேலே தான் போக போகுது. 2 கேண்டில்ஸ்டிக்கை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன கன்சல்டேட் கொடுத்துட்டு இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் லைவ் சார்ட்டில் அதாவது ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எதுக்காக இந்த லோ வரையும் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி செட்டிங் வச்சுருக்காங்க.
லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல இம்பல்சிவ் மொமெண்டம். சரிங்களா? ஸோ சிம்பிள் அதுதான். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் என்ட்ரி ஆகணும். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான இம்பல்சிவ் பியரிஷ் கேண்டில் வித் ஸ்ட்ராங் சிஎஸ்ஜி வித் ஐஎஃப்இஜி. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ட்ரி போகிறீங்க 1:2. ஸோ இது நீங்கள் கெல் ஜோனில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரிங்களா? வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான ஆர்டர் பிளாக் இருக்குது. 50% ஆர்டர் பிளாக் விச் இஸ் போரிங் கேண்டில் இருக்குது. 50% கேண்டில் நீங்கள் ஈஸியாக எப்படி செக் பண்ணலாம்னா, நான் அதுக்கு இன்னும் தனி வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அதுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே 50% ஆர்டர் பிளாக்குக்கு எப்பயுமே ஃபேர் வேல்யூ கேப் கம்பல்சரி. வித்தவுட் ஃபேர் வேல்யூ கேப் நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. இது நம்மளோட கான்செப்டில் இருக்கலாம். ஸோ ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கு ஃபேர் வேல்யூ கேப்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஒரு பிளாக் ஹைலி வேலிடு. ஒன்ஸ் இந்த பிளாக்குக்கு மார்க்கெட் வந்துருச்சுன்னா என்னோட ரிவர்சல் பாயிண்ட் பார்க்குறேன். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஒரு இம்பல்சிவ் மொமெண்டம் ஒன்று கோல்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா நியூயார்க்கில் மட்டும் தான் வரும், ஆர் ஏஷியனில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டேன் அப்படின்னா நான் வந்து கேண்டில் ஸ்டிக் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனே இருக்கும், விச் இஸ் ட்ரிபிள் டாப்போ வச்சுக்கலாம், ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லிக்விடிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விடிட்டி, இது ஒரு லிக்விடிட்டி அண்ட் இது ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ். 3 லிக்விடிட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்வீப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் ஒரே ஒரு கேண்டில், சிங்கிள் கேண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் எக்ஸ் ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்வீப் பண்ண கேண்டில் எதுன்னு பாருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்பல்சிவ் மூமெண்டம் தான். நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறாங்க அப்படின்னா சரிங்களா, அது ரீட்டைல் ட்ரேடர்ஸால முடியாது. பெரிய பெரிய ஃபண்டு வச்சுருக்கவங்க, அதாவது பெரிய பெரிய ட்ரேடர்ஸால மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். கரெக்டாக நம்மளால சின்ன மொமெண்டம் கூட கொண்டு வர முடியாது மார்க்கெட்டில். அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங் மொமெண்டம் வருதுன்னா இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதுக்காக தான் அந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பே பார்க்குறோம். ஒன்ஸ் அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் இந்த கேண்டில் ஸ்டிக்கு மேலே க்ளோஸர் வச்சுட்டாங்க அப்படின்னா விச் இஸ் நமக்கு சிஎஸ்ஜி கன்ஃபார்ம் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த ஒரு சிஎஸ்ஜிக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஐஎஃப்இஜி இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபெயில் பண்ணுறாங்களான்னு பார்க்க போகிறேன். ஃபெயில் பண்ணிட்டாங்க விச் இஸ் அது ஒரு ஐஎஃப்இஜி வித் இந்த ஒரு சிஎஸ்ஜி பார்க்குறேன் விச் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். சரிங்களா? ஸோ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங்லேயே போகலாம், தாராளமாக போகலாம் க்ளோசிங்கில். அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு கீழே எப்பயுமே சேஃபர் சைடில் இருக்கணும். ஸோ அந்த ஒரு லோவில் பிகினிங்கில் அந்த லோக்கு கீழே வைங்க, அதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்இஜி கீழேயோ ஆர் எனிதிங், ஸோ சிஎஸ்ஜி கீழே கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2 நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? பெர்ஃபெக்டாக போயிடும். ஸோ இதில் நம்ம என்ன அடிஷ்னலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேர் வேல்யூக்கு பதிலாக ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ ஆர்டர் பிளாக் வித் ஐஎஃப்இஜி அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு இம்பல்சிவ் சிஎஸ்ஜி வித் ஐஎஃப்இஜி அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஓஎல் ட்ரான் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி ஆர் 1:2 பெர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ பியரிஷுக்கும் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒன் டேயில் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சூப்பரான ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஏரியாவில் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ரிவர்சலுக்கான ஒரு சைன் இருக்குதான்னு பார்க்குறேன். அதாவது நம்ம எப்படி அதை செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ சிஎஸ்டி ஆர் கேண்டில் ஸ்டிக் சிஎஸ்டி, ஸோ அந்த ஒரு பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும். அந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் ஒன் டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட லோயர் டைம் ஃப்ரேம் எதோ ஒரு 4 ஹவராகவும் இருக்கலாம் ஆர் 1 ஹவர். நான் இப்போ ஒரு 1 ஹவர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். லிக்விடிட்டி ஸ்வீப் எனக்கு இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு லிக்விடிட்டி ஹண்டிங் அதாவது செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கும்போது எனக்கு ஒரு சூப்பரான செட்டப் பிடிக்கும். அப்போ லிக்விடிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருக்குது, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி கரெக்டாக ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இம்பல்ஸாக ஒரு க்ரீன் கேண்டில்ஸ் இருக்குதா, ஸோ இந்த ஒரு க்ரீன் கேண்டில்ஸுக்கு கீழே ப்ரைஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்னா தான் நம்ம ஒரு ட்ரேடே ப்ளேஸ் பண்ண முடியும். அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு கீழே ப்ரைஸை கொண்டு போகிறாங்க அப்படின்னா விச் இஸ் பாடி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சிஎஸ்ஜி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஐஎஃப்இஜி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில், ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைஸில். ஸோ டார்கெட் 1:2 கூட வைக்கலாம், ஆர் இந்த லோவை கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம், ஆர் 1:2 பெர்ஃபெக்டாக நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு சிஏஎல்ஜிங்கிறது வேலை செய்யும், ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அதாவது பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி கரெக்டாக இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா
ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் நமக்கு இங்கே ஒரு ப்ராப்பரான செட்டப் கிடச்சிருக்கும் ஐஎஃப்இஜியோட. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக கிடச்சிருக்கும். இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டியே இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு போல அந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக என்ட்ரி ஆகலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆர்டர் பிளாக் வித் ஃபேர் வேல்யூ கேப் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வேணாம் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்ளை தான். ஒன்ஸ் மார்க்கெட் அங்கே மிட்டிகேட் ஆகிடுச்சு எனிதிங், இங்கே சப்ளைலையும் எஃப்இஜியில் மிட்டிகேட் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர்டர் பிளாக்கோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு என்னென்னா ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் கிடச்சிருச்சான்னு பார்க்கணும். எஸ் கிடச்சிருச்சு. அப்போ இதோட லோயர் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் போனோன்னா நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணிட்டாங்க. மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பைசைல் லிக்விடிட்டி மைன்யூட்டாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மைனர் பைசைல் லிக்விடிட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பைசைல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி, இதெல்லாம் ஒரு லிக்விடிட்டியான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுவும் ஒரு லிக்விடிட்டி, சூப்பரான லிக்விடிட்டி. இது என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஸ்வீப் பண்ண கேண்டில் எதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாங் கேண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சு இந்த ஒரு லாங் கேண்டில். ஸோ அந்த லாங் கேண்டில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது, பெட்டராகவே இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு ஐஎஃப்இஜி தான் ஃபெயில் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஃபெயில் பண்ணிட்டாங்களா உங்களோட என்ட்ரி. ஸோ எஸ் ஃபெயில் பண்ணிட்டாங்க, உங்களோட என்ட்ரியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப்பு அண்ட் ஐஎஃப்இஜி சிஎல்ஜியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் ஒரு இதை வந்துட்டு ஒரு ஆர்டர் ஃப்ளோ சிஎல்ஜியாகவும் எடுக்கலாம். இல்லை நான் பார்த்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் வைஸாகவும் எடுக்கலாம். நான் கேண்டில் ஸ்டிக் வைஸாக எடுக்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஎஃப்இஜி வித் ஒரு ஸ்ட்ராங் சிஎல்ஜி கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிஎல்ஜியில் தான். சரிங்களா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹையில் எப்பயுமே அந்த ஹைஸில் தான் வைக்கணும். டார்கெட் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி இந்த ஒரு டிஓஎல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ட்ரான் லிக்விடிட்டி ஆர் 1:2 1:2 வந்துட்டு இங்கேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இல்லைனா இந்த ஒரு டிஓஎல்ல நீங்கள் ப்ராப்பராக டார்கெட் பண்ணிட்டு போயிடலாம், பெட்டராகவே இருக்கும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ப்ராப்பராக நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் கம்பல்சரி. வித்தவுட் ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் நம்ம சும்மாலாம் என்ட்ரி ஆக முடியாது. சரிங்களா? நமக்கு ஒரு ரிவர்சல் வேணும்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓயில் இருந்து மட்டும்தான் மார்க்கெட் ரிவர்சல் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் மிட்டிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரீட்டெயிலோட ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி பொதுவாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ரீட்டெயில் ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கப்புறம் ஸோ ஒரு ப்ராப்பரான ஐஎஃப்ஏஜி வித் ஸ்ட்ராங் சிஎல்ஜி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி போட்டு 1:2 நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். ஆர் செல் சைட் லிக்விடிட்டி ஆர் பை சைட் லிக்விடிட்டி நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். ஸோ அகைன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.